என் மைமா பேரு தாண்டா அஞ்சல. பாபாசு என்ன நீங்க வேலை ஓவரா? இத மாதிரி வேலை செய்யறதுக்கு நான் சாவலாம். எதுக்கு பாசு இப்ப கோபப்படுற? நான் எதை பத்தி சொல்ல வரேன் உனக்கு நல்லா தெரியுங்க. பாசு ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வா. என்னடா நடக்குது உங்க கம்பெனில? பார்சல்ல பவுடர்லாம் இருக்கு. எவன் அனுப்புனாலும் அவனுக்கு தான் தெரியும். என்ன கேட்டா? கெத்து அந்த பார்சல்ல கம்பெனி நேமே தப்பா இருக்கு. நம்ம வேலை டெலிவரி பண்றது மட்டும்தான். பார்சலுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறது இல்ல. உனக்கு எல்லாமே தெரியும். பாசு கம்பெனி நேம் தப்பா இருக்கு, வாங்குற ஆள் தப்பா இருக்கான். அதெல்லாம் தேவையே இல்ல. சொன்ன வேலையை பிசுறு இல்லாம முடிக்கிறோமா, அதுதான் முக்கியம். நான் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தா எதுக்கு இங்க வந்தேன்னு உனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் எனக்கு தானே பெரிய பிரச்சனை. பாசு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. நம்ம கிட்ட வெயிட்டா ஒரு ஆள் இருக்காப்ல. யாரு? அந்த சாமியாரா? சிச்சி பரசுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் நம்ம உண்மையான பாஸ். அவர் தான் பார்சல் எங்க வாங்கணும், எவ்வளவு சைஸ் பாக்ஸ்ல போடணும், எவ்வளவு பேமெண்ட் வாங்கணும்ன்றதெல்லாம் சொல்லுவார். பார்சல்லாம் டெலிவரி பண்ற இடத்துக்கு கரெக்டா போய் சேரணும். வணக்கம், எல்லாம் கூட இருந்து பாத்துக்கோ. டேய் போடா. அந்த பார்சல் காரு, லாரி, ஆட்டோ எல்லாத்துலயும் போய்கிட்டு இருக்கு. புரியுதா? ஈஸியா பண்ணலாம் பாஸ். இந்த பார்சிவா திரும்ப திரும்ப வந்து இதையே பேசிட்டு என்கிட்ட நிக்காத. தங்க ரூம் இருக்கு, வேலைக்கு சூப்பரான சம்பளம் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? வேலை பிடிச்சா பண்ணு, முடியலையா போயிடு. எனக்கு நோ லாஸ். இதனால வேலை நிக்க போறது இல்ல. பரசனை செத்தாதான் இந்த வேலை நிக்கும். அதுவும் அவரோட எதிரி வரதா. அவர் ஏதாவது பண்ணாதான் இதுவும் நடக்கும். சென்னையிலேயே ரொம்ப மோசமான ஒருத்தன் வரதன். அவனுக்கு ஒரே எதிரி காசி தான். பரசுவே காசி இருக்கிற தைரியத்துல தான் வாழ்றான். வரதனோட ஒரே ஆசையே காசியை அரசியல் வந்து கீழே இறக்கணும்ன்றதுதான். எல்லா பலமும் வரதன் கிட்ட இருந்தாலும் ஆட்சி அவனுக்கு சாதகமா இல்லை. வரப்போற எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக வரதன் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கான். புரியுதா? போய் வேலையை பார். பரசு எங்க அக்காவை கொன்னது இருந்தான். என்னால் அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு என் மனசு சொல்லுது. ஆனால் என் மூளைக்குள்ள மொத்த வெறியும் அவனை கொன்னுடுன்னு சொல்லுது. இந்த பார்சல் ஏன் கணேஷ் இங்கே டெலிவரி பண்ண சொன்னான்? அந்த பார்சலில் ஏன் பவுடர் இருக்குது? அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். என் அக்காவை கொண்டது பரசு தான் தெரிஞ்சதுனால பரசுவை கொள்ள அவன் இடத்துக்கு போக ஆரம்பித்தேன். ஆனால் அவனை சுற்றி எப்பயுமே அவனை ஆளுங்க மாதிரி கூடவே இருக்காங்க. அவன் ஆள் பலம் தான் அவனை பாதுகாப்பு. ஒரு நல்ல வேலை செஞ்சு என் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இத்தனை நாளாக நான் கொல்லணும்னு நினச்சி நான் நேருக்கு நேரம் பார்த்ததும் அவனை கொல்லாமல் விடக்கூடாதுன்னு அவனை துரத்த ஆரம்பித்தேன். எல்லாருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். பாரஸோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். சுந்தரினியும் சுந்தர ஞானம். ஏய், நீ ரொம்ப அழகா இருக்க. டேய், நம்ம பார்த்தெல்லாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போய் சேருதா? அதான் நம்ம பசங்க சரியா பண்ணிடுறாங்கண்ணே. ஆனா போலீஸ் சொல்லதான் அதிகமாயிடுச்சு. எங்க பார்த்தாலும் நின்றுட்டு இருக்கானுங்கண்ணே. டேய், அவனை கவலைப்படாம பண்ண சொல்ல. இதெல்லாம் நம்ம ஆட்சிக்கு வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம கண்டெய்னர்லயே அனுப்புறோம். இல்லண்ணே, எவனோ சொல்லி நிக்க வச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கானுங்கண்ணே. அண்ணே, வரதான் வேலையா இருக்குமோ? டேய், அவன் ஜோக்
ஜோக்கர்டா. அண்ணா நீ அவனை ஜோக்கர் நினைச்சுக்கிட்டு இருக்க. அவன் நமக்கு ஸ்கெட்ச் போடுற நியூஸ் தினைக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. அவன் போலீஸ்காரங்கிட்ட ஏதோ நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கானே, அதை தெளிவா யூஸ் பண்றான். அவனை நம்ம கண்டுக்காம விடுறது நமக்கு பெரிய பிரச்சனையா வந்துடும்ண்ணே. ஏய் எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, சரியா? அண்ணே ஏய் பயத்தினால இல்லடா. அந்த எலிய என் கையாலேயே நசுக்கிறேன். என்னால் பரசை கொல்ல முடியும், ஆனால் கொன்னது நானாக இருந்தாலும் பண்ணது வரதனாக தான் இருக்கணும். அதனால் வரதனை தேடி போனேன். ஹேய், உனக்கு என்ன வேணும்? கொரியர் வந்திருக்கு. சரி கிளம்பு. நான் சைன் பண்ணா. இங்க போடுங்க. ஒரு நிமிஷம் வந்து போயிட்டோம். இந்த சரி கிளம்பு. வரணும். சொல்லுங்க. பக்கத்து வீட்டு செந்தில்நாதனுக்கு கொரியர் வந்திருக்கு. அவங்கள 2 நாளுக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன். இப்ப ஆள் இல்ல. ஓ அப்படியா? மேம் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேம். என்னங்க? தேங்க்யூ மேம். ஓகே. ஏய் லோன்ல வண்டி விட்டு வா. கிளம்பு கிளம்பு. ஏய் ஒரு சிகரெட் கொடு. ஆடி மாம்கிட்ட என்னடி? ஏய் ஏய் வாங்க. கரண்ட் போனா என்ன? வாங்க. இருட்டுல நான் இதுக்கு நீங்க வரேன். வீட்லயே இருந்திருப்பேனே. எங்க போறீங்க? வாங்க. இது கரண்ட் போல பண்ணுது. இவனுங்க வேற எங்க போய் தொலைஞ்சானுங்கன்னு தெரியல. டேய் மணி குமார், போய் பாருங்கடா கரண்ட் என்ன பாருங்கடா. போங்கடா போங்கடா. என்னாச்சு?
கப்பல் போட்டுட்டாங்களே. தரங்க யாருங்க? ஐயோ கடவுளே. சிவரா அக்காவை கொண்டதுக்கு உயிரோடு வர மாட்டேன். என்னடா வேணும் உனக்கு? என் பையன் தானே சிவன். என்னாச்சு? என்னங்க? உங்க அக்காவை கொண்டது நான் மட்டும் இல்லடா. மருந்து சொன்னா யாராச்சும் இருக்கீங்களா? நீங்க வாங்கல. என்னங்க? தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆர் காசியின் உறவினர் பரசு என்பவர் ஈசிஆர் சொகுசு பங்களாவில் மர்மமான முறையில் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசாரணையில் சம்பவ இடத்தில் ராயபுரம் தொகுதி எதிர்க்கட்சி செயலாளர் வரதன் என்பவரின் தடயங்கள் கிடைத்துள்ளதாக, அவர் இந்த கொலையை செய்திருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் பரசு மற்றும் வரதன் இருவருக்கும் இடையில் தொழில் ரீதியான சில பிரச்சனைகள் இருந்ததாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எல்லா பிரச்சனையும் பார்த்துக்க நீங்க இருக்கீங்க, காசு தர நான் இருக்கேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை சார், மேலெடுத்து ப்ரெஷரு, அதனால தான். மேலெடுத்து ப்ரெஷரா? சரிதான் சரிதான், பார்த்துக்கலாம். டேய் அண்ணே விடு. தேங்க்யூ சார். இப்போ ப்ரெஷர் குறைஞ்சிரும். பார்த்துக்கலாம் சார். யோ வாங்கயா. அண்ணே ஏதோ ரிப்போர்ட் பண்ண வர சொன்னீங்களாமே, அவங்க வந்திருக்காங்க. வர சொல்லு. சரிண்ணே. வாங்க வாங்க உட்காருங்க. டீ காஃபி ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா? இல்ல சார், எதுவும் வேணாம். 10:30க்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஓ, எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க. சரி, நான் நேராக விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ ரீசெண்டாக பெரம்பூர் தொகுதியில் ஒரு மர்டர் ஆச்சுல்ல? ஆமா, பரசுராமன் ஆளுங்கட்சி ஆளு. ஆனா அந்த நியூஸை நான் கவர் பண்ணலையே. அதெல்லாம் சரிதாம்மா. அவனை எவனோ கொன்னதுக்கு நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு கேஸை என் பக்கம் திருப்பி விட்டானுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பசங்க 2 பேர் சரண்டர் ஆகிட்டானுங்க. ஆனால் நம்ம வக்கீல் விசாரிச்சதுல என் மேலே ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தான் அவனுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்களாம். நீங்க சொல்றது புரியுது, பட் நான் என்ன பண்ண முடியும்? அதாவது பரசு கொலைக்கு நான் தான் காரணம்னு எல்லா மீடியாலையும் விளம்பரம் படுத்திட்டானுங்க. நான் கண்ணை சிந்த நேரம் பார்த்து என் கண்ணாடியும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. கேட்டா கொலைக்கு அதான் ஆதாரமா? நான் இல்லையே. ஆமாண்ணே. ஏய், இதுக்கு எதுக்கு நான் போலீஸ் கிட்ட சொல்லுங்க? அதுவும் வாஸ்தவம் தான், போலீஸ் கிட்டே சொல்லலாம் தான். ஆனா அதிகாரம் அவன் கையில இருக்க, அதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. கடைசி நேரத்தில் காலவாரி விட்டானுன்னா சரி, அதை விடுங்க. உங்களால ஒரு காரியம் ஆகணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? பரசுவை நான் கொலை பண்ணல, ஆனா அவனை கொலை பண்ணி அதை என் மேல ஃப்ரேம் பண்ணி அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறது 2 பேர். ஒன்று காசி, ஒன்று மருது. இப்போ ஆட்சி நம்ம பக்கம் சாயறதுனால காசி என்ன வேணாலும் யோசிப்பான். நீங்க நினைக்கிற மாதிரி பரசு மட்டும் முக்கியம் இல்லை காசிக்கு. அப்புறம் வேற யாரு? மருது. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.